இப்ப தெரியாது, திரைமறைவுல நடக்கும். 2016 என்னாச்சு பிடிக்கிற உத்தி. 2016 ஜெயலலிதா மதன மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க. ஜெயலலிதா மதன மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனாங்க. தேமுதிக எப்போதுமே அவங்க கடைசியில குழப்பி அவங்க இன்னொரு யாரு குழப்பி முடிவெடுக்கிறா? நாங்களா? 2024 தேர்தலில் கூட்டணி அறிவித்த உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கும் என்று சொன்னார். தேர்தல் முடிந்த பிறகு கூட தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார் நாங்கள் அதிமுகவோடு இருக்கிறோம் என்று. சொல்லறிவும் செயலறிவும் இல்லாத இந்த எடப்பாடி பழனிசாமி பாமகவின் எச்சி இலைக்காக ஒரு சீட்டு நாடாளுமன்றத்தில் தருவேன் என்ற சொல்லை பச்சோந்தித்தனமாக இல்லை என்று மறுத்ததோடு கூட்டணியை முறித்துக் கொள்வதை போல பேசிவிட்டு பாஜகவோடு கூட்டணி வைத்துவிட்டு பாமகவை எதிர்பார்த்து வாசலில் நின்றுவிட்டு இன்னைக்கு திமுகவுடைய பேச்சாளர் அவர் சொல்றாரு குழப்பி தேமுதிக முடிவெடுக்கும். ஐயா, குழப்பி முடிவெடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. 2016 தனிச்சு நிக்க கேப்டன் அவர்கள் முடிவெடுத்தாரு. ஆனால் நீங்களே சொல்றீங்க ஜெயலலிதாவால் வைகோவையும் திருமாவளவனையும் கம்யூனிஸ்டுகளையும் உருவாக்கி மாற்று அரசியல் என்ற திட்டத்தின் கீழே விஜயகாந்தை தோல்வியடைய செய்தார் ஜெயலலிதா என்று நீங்க சொல்றீங்க. அப்ப பல கோடி ரூபாயை இந்த மக்கள் நல கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறார்கள். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், விஜயகாந்தின் புகழையும் களங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று மக்கள் நல கூட்டணி வந்தது. ஆனால் ஒரு சொட்டு கூட களங்கம் இல்லாமல் சுத்தத்தை போல சுத்தத்தேனை போல என் தலைவன் அரவணைத்தார். வைகோவையும் திருமாவளவனையும் கம்யூனிஸ்டுகளையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கு என்று சுயமரியாதையை கொடுத்தார். குறிப்பா சொல்லணும்னா 2016 வெற்றி பெற்றது விஜயகாந்த் தான். ஏன்னா அன்னைக்கு வைகோ பேசின பேச்சு ஸ்டாலினை வேற ஒருத்தன அந்த தூக்கு மாட்டி செத்துருவான். ஆனா அந்த கட்சி கூட்டணி இன்னைக்கு வைகோவோட வச்சுக்கிட்டு இருக்கு. திருமாவளவன் பேசியது 2016 எடுத்து பாருங்க. இந்த மக்களுக்கு தெரியாத உண்மைகள் எல்லாம் அவர் பேசிக்கார். கம்யூனிஸ்ட் முத்தரசன் பேசினதெல்லாம் நீங்க போய் பாருங்க. அப்ப 2016 இந்த அரசியல் தலைவர்கள் பேசிய பதிவுகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நினைத்த அநீதிகளை எல்லாம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அந்த வகையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். குறிப்பா சொல்லணும்னா இவர்களுக்கெல்லாம் வைகோவை திருமாவளவனை முத்தரசனை விட அரசியலின் மூத்த தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான். ஈழத் தமிழர்களை பற்றி பேச தமிழ்நாட்டில் எந்த தலைவனுக்கும் தகுதி இல்லை. 1983 மெரினாவையே நிரப்பி உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி காட்டியவர் புரட்சி கலைஞர் அவர்கள். அன்னைக்கே வாய்ப்பூட்ட சட்டம் இருந்தது. ஏழத்தாழ 40 ஆண்டு கால அரசியலிலே எதற்கும் அடிபணியாமல் அஞ்சாமல் நேர்மையாக எதிர்கொண்டு அரசியல் செய்தவர் புரட்சி கலைஞர் அவர்கள். குறிப்பாக சொல்ல போனா தமிழ்நாட்டில் அரசியல் தலைவரோடு பழகாத தலைவர் யாருமே இல்லை விஜயகாந்திடம். அப்பேற்பட்ட தலைவன். அவரை ஏமாற்ற உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு என்ன யாருக்கும் தெரியல. ஏன்னா அவ்வளவும் வஞ்சகம், அவ்வளவும் பணம் மாற்று அணியை உருவாக்க நீங்களே நீங்க ஒப்புக்கொண்டுட்டீங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. மாற்று அணியை உருவாக்கியதே ஜெயலலிதா தான். அப்ப விஜயகாந்தை தோல்வி அடைய செய்ய வேண்டும் என்று உருவாக்கிய இயக்கம் மக்கள் நல கூட்டணி. அதுதான் உண்மை, அதை வெளிப்படையா சொல்லுங்க. ஆனால் புரட்சி கலைஞர் வெற்றி பெற்றுட்டாரு. என்னைக்கு ஸ்டாலினையும் ஜெயலலிதாவும் விமர்சனம் பண்ணாங்களோ அன்னைக்கே கேப்டன் ஜெயிச்சிட்டாரு. அதுதான் உண்மை. கேப்டனை வெற்றி பெற வெல்ல வேண்டும் என்பதற்கு இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். கேப்டனை வெல்லணும்னா இன்னொருத்தன் பிறந்து தான் வரணும். புரட்சி கலைஞர் செய்த சாதனை இன்றளவும் அல்ல என்றும் பேசப்படும். சட்ட விதிகள் 110 கீழ் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த படிக்க வைத்து ஜெயலலிதாவையே உட்கார வைத்தவர் புரட்சி கலைஞர் அவர்கள். 51 இடங்களை கொடுத்து பழம் நழுவி பாலில் விழும் என்று வாசலில் கலைஞரை நிற்க வைக்கும் போதே என் தலைவன் வெற்றி பெற்று விட்டார். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற்று விட்டார். அதுதான் வரலாறு. அதை மறந்துடாதீங்க. மாத்தி பேசுவோர் நாங்கள் அல்ல. சொல்லறிவும் செயலறிவும் இல்லாத இந்த ஏபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி தான். அதை முடிவு வச்சுக்கோங்க. நாவடக்கத்தோடு பேசுங்க. தேமுதிகவை பேசும்போது மிக கண்ணியமான அரசியல் செய்வர்கள், இராணுவ கட்டுப்பாடோடு இருப்பவர்கள். நீங்க திமுக கிட்ட வாங்கி தின்றதுக்காக எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு தெரியும் எங்கள் அரசியல் எதிர்காலம். தனித்து நின்றாலும் நாங்கள் 2027 நிற்போம். ஆனால் 2027 எடப்பாடி பழனிசாமி நிற்பாரா? நீங்கள் நினைத்து பார்த்து பேசணும். ஜெயலலிதா இன்னும் உயிரோடு இருப்பதை போல அரசியல் களத்தில் பேசக்கூடாது. கலைஞர் இல்லை, ஜெயலலிதா இல்லை. இன்னைக்கு தேர்தலில் உண்மையான தேர்தல் நடக்குதா? பணம் கொடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையமே விலைக்கு வாங்கப்பட்டு ஒவ்வொரு தேர்தல் நடந்துருக்கு. நாடாளுமன்ற தேர்தலை பாருங்க, இடைத்தேர்தலை பாருங்க, எல்லாம் பணம் கொடுத்து வெல்கிறார்கள். ஆனால் பணமே கொடுக்காமல் இந்த முறை 15% வாக்குகளை பெற்று யூபிஎஸ் கொடுத்த ஒரே இயக்கம் தேமுதிக மட்டும்தான். அதை மறந்துடக்கூடாது. உண்மையாக மக்களுக்கு போராடுகின்ற ஒரு இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய இயக்கம். இந்த இயக்கத்தை ஆட்டவோ அசைக்கவோ எவனாலும் முடியாது. எந்த கொம்பன் வந்தாலும் 100 ஆண்டுகள் நிற்கும் இந்த தேர்தல் ஆணையத்தில் புரட்சி கலைஞருடைய பேச்சும் சொல்லறிவும் செயலறிவும்.